திரு தங்கவரதராஜன், இந்த கூட்டணி சார்ந்த முதலமைச்சருடைய விமர்சனங்கள் அது ஒரு பக்கம், அந்த விசாரணை அமைப்புகள் பல்வேறு அச்சுறுத்தல்களை அடிப்படையில தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநில சுயாட்சி என்ற விஷயத்திற்கு எதிராக பாஜக இருக்கிறது. எனவே அதிமுக பாஜக என்பது ஒரு முரணான கூட்டணி என்ற கருத்தை திரு வன்னியரசு முன்வைத்திருக்கிறார். உங்க பார்வை. வணக்கம் சகோதரி. கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அண்ணன் வன்னியரசா இருக்கலாம், திமுக இருக்கலாம், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்றல் செல்லம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சொன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அலங்கோல் ஆட்சி, மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி, அப்படி செய்துட்டே இருக்கும். ஆனா எதிர்கட்சிகள் தனித்தனியா பிரிச்சு நின்னாங்கன்னு சொன்னா இவரை திருப்பி திருப்பி ஆட்சி வந்து நினைச்சாங்க. ஆனா மக்கள் எண்ணங்கள் என்னன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து அதிமுக மீது ஒரு கோபம் இருந்தது, பாஜக மீது கோபம் இருந்தது. காரணம் சொன்னால் கடந்த 2020 பார்லிமெண்ட் தேர்தலில் இருவரும் இணைந்திருந்தால் திமுக வீழ்த்திருக்க முடியும் அப்படி என்று ஒரு கோபம் இருந்தது. அதை இன்றைக்கு மக்கள் நலன் கருதி நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். கருத்துக்கு அப்புறம் வன்னியரசு கருத்துக்கு நண்பர் சொன்னார் ராஜீவ்காந்தி அவர்கள் மாநில உரிமை பத்தில காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பேசலாம். கச்சேரியை தயாராக கொடுத்தது யாரு யார் என்பதை நீங்க கேட்கணும். திரு ராஜீவ்காந்தி இன்னைக்கு மீனவர் சுட்டிருக்காங்க, இன்னைக்கு மீனவர் சுட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? வலிமையான பாரதம் இந்தியா பெரிய பிரதமர் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இதுவரைக்கும் மீட்கல. இதுவரைக்கும் ராஜீவ்காந்தி வந்து நெறியாளர் மிரட்டலாம், பேனலிஸ்ட்களை மிரட்ட முடியாது. சரிங்களா? என்ன யாரும் மிரட்ட முடியாது. நான் கேட்பேன் சார். பிரைம் மினிஸ்டர் திரு தங்கவரதராஜன் கருத்து முன்வைங்க. இது இதுவரைக்கும் மீட்கல. திரு ராஜீவ்காந்தி ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். இல்ல இது ஆர்குமென்ட் நாட் ரன்னிங் கமெண்ட். இது அதாவது பொய்யான முன்வைக்க முடியாது. இல்ல பொய்யான வாத வைக்கிற போது, பொய்யான பிரயாண வாத வைக்கிற போது பொய்யான கச்சத்தி ஊருக்கு பேசுவது பாஜக ஒரு முறை நீங்க கேள்வி கேட்டிட்டீங்க. அதற்கு அவர் பதில் சொல்லட்டும். மீட்பதற்கு நடவடிக்கை பேசுவாங்க. ராஜீவ்காந்தி உங்களை மாதிரி எனக்கு பொறுக்க தெரியும். புடியோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, புடியோ இருந்தாலும் உங்களுக்கு பேச முடியும். த்ரோட் இன்ஃபெக்ஷனோட பேசுறேன். தைரியம் இருந்தா கருத்தை எதிர்கொள்ளுங்க. சும்மா நான் கேட்கிற கேள்வி நாட்டுடைய பிரதமர் வச்சு எடுத்தாரு. இன்னைக்கு எங்க ஊர் மீனவ சாகுறான், இன்னைக்கு எங்க ஊர் மீனவ சாகுறான். நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்திய மீனவன் தமிழ்நாடு மீனவன் அவருக்கு இந்த மாதிரி இப்ப நானும் பேசிருந்தா அவர் பேசிருக்க முடியுமா? நான் அமைதியா இருந்தல பேசிருக்க முடியுமா? இதெல்லாம் தர்மம். பரவாயில்ல சார், அமைதியா தான் கேட்கிறேன். கச்சத்தீவு பாஜக பகவான நடவடிக்கை என்ன சொல்லுங்க. அதை உண்மையாக நீங்க அக்கறை சொன்னா நீ உண்மையான உங்களுக்கு அமைதியா இருக்கு. அதனால கச்சத்தீவு வேணாம் சார். குடிக்க விரும்பல, உங்களோட புனிதத்தை இருக்கிற அவசியம் எனக்கு இல்ல. இல்ல இல்ல தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தா அவருக்கான பதில் சொல்ல முடியல. திரு தங்கவரதராஜன் பேசுங்க. ஒரு நாள் உங்க ஸ்டுடியோக்கு வரேன், என்னோட உட்கார்ந்து சரி உடல் போட்டி இல்ல சார். நான் கேட்க கேள்வி நியாயமான கேள்வி. அது சார் கச்சேரியை தாரை வார்த்தை ஊழலை மறைப்பதற்காக தாரை வார்த்தை கொடுத்த திமுக இது மக்களுடைய கருத்து. பொய்யாக்கியா? இது பாஜக பொய் கருத்து. அவ்வளவுதான். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கேட்கலாம் சார். பேசுறா நீங்க எல்லாரும் எப்படி பேசுறீங்க? சரி நீங்க அடுத்து சொல்லுங்க. திரு தங்கவரதராஜன் நீங்க தொடர்ந்து பேசுங்க. நான் போய் பெரியவங்களை பார்த்து நான் பெரியவங்களை மாதிரி பேச முடியுமா? அதாவது அது போல கச்சேரியை தாரை வார்த்தார்களாம். லட்சக்கணக்கான இளைஞர் தமிழர்களை கொன்று குவித்தது. சரிங்களா? ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன்,
இன்னைக்கு என்ன யாரும் பிரச்சனை பண்றா? தாமாக நீதிமன்றம் வந்து பல்வேறு வழக்குகளை முன்னிறுக்குது. என்ன மாதிரி வழக்கு? சொத்துகை வழக்குகளை எடுக்குது. எனக்கு பாஜக என்ன சம்பந்தம்? திமுக நினைச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு தலைமுறை கட்சி என்று சொன்னாங்க. ஊழல் செய்து அது திமுக. அது உலகத்துல வந்து விசாரணை அமைப்புகளோட வழக்குகள் தொடுப்பிலும் சரி, நடவடிக்கை எடுக்கிறதுலயும் சரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதனால அத அரசியல் பழிவாங்கலுக்காக மத்திய அரசு பயன்படுத்துது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒண்ணு இல்லைங்க, சொல்லுங்க இது எம்ஆர்கே சொல்லுங்க இது 3 கோடி சொத்து வந்து ரத்து பண்ணி கடமை நீதிமன்றம் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் 8 மாதத்துக்குள்ள அறிக்கையை சரி பண்ணி சொல்லிருக்குது. துறைமுருகன் மீது யாரு கூட்டம்? நீதிமன்றம். நீங்க ஐபிஎல் யார்? நீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு ஆளானவர் வந்து மிகப்பெரிய வந்து ஊழல் செய்தவர். அவர் வந்து அவசரமா அமைச்சர்கள் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விளங்கினா இல்லையா? உண்மை என்னுடைய அமைச்சரவையில ஊழல் அமைச்சர்களை வைத்து செய்த முதல்வர் தன்னுடைய செய்திருக்க வேண்டும். சரிங்களா? அதனால வன்னியரசு சொல்றேன். நீ சொல்றாரு விவசாயிகள் பத்தி சொல்றாரு. திருவண்ணாமலையில இருந்து தமிழக வரலாற்றிலேயே விவசாயிகள் திருவண்ணாமலையில குண்டர் சட்டம் போட்டு ஆட்சி திமுக ஆட்சி சொல்றாரு போல மலங்கள் அந்த அவர்களை பாராட்டு நடத்தினீங்க நியாயமா? கள்ளக்குறிச்சியில 64 பேரு பட்டேல் சமுதாயம் கூட செத்தானே, அவனை தண்டிக்காத இந்த ஆட்சி பாராட்டலாமா? உங்க வாக்கு வங்கி அரசு செய்யாதுன்னு நீங்க அதை வந்து சொன்னா பாஜக வந்து பாஜக பலம் என்பது தனிச்சு வந்து எந்தெந்த மாநிலத்திற்கு அசுர பலம் தெரியும். அதே போல கூட்டணியாக நாங்க இருக்கிறோம். உலகத்தில் நம்ம முதன்மையான கட்சி பாஜக. நீங்க வந்து மும்பையில் படிக்கிறீங்க கட்சி நீங்க பார்த்து சொல்றீங்க. நீங்க கேட்கின்ற செலவை போட்டுட்டு 54 ஓட்டு 53 ஓட்டு 40 வாங்கின கட்சி நோட்டாவோட 100 மடங்கு கீழே எங்களை பத்தி பேசுறது உங்களுக்கு உரிமையில சொல்றோம். இன்னைக்கு வந்துங்க இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி என்பது கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி. நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அமைந்திருக்கிறோம். அதை விட்டு இவருக்கு அச்சம் இருக்கின்றது. அதனால வந்து அச்சத்தை வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் வைங்க. பார்க்கின்றோம், மக்கள் முடித்ததை பார்க்க ஒண்ணு. சரி சரி, முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பிரியன்.